வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். ரயில் அடுக்கு அப்படின்னாலே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு பித்தளை பொருள் அப்படின்னு சொல்லலாம். நிறையா அடுக்கு பாத்திரம் எல்லாம் ஒரே ஒரு 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 பாக்ஸுக்குள்ளே மொத்தமாக அடக்கின மாதிரி நம்ம ஒரு டூர் போகிறதுக்கும் சரி, வெளியில் போகிறோம் அங்கே போய் சமைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போனாலே போதும், நம்மளுக்கு அத்தனை பொருட்களும் வந்துடும் அப்படின்றதுனால நிறைய பேர் இதை விரும்பி வாங்கினாங்க. கல்யாணம் அப்படின்னா சீருக்கு இந்த ரயில் அடுக்க கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அது இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யாரும் அதுக்கப்புறம் கேட்கல. ஆனால் இப்போது எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு திரும்ப நீங்கள் ரயில் அடுக்கு கொண்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ரயில் அடுக்கு இப்போ திரும்ப ஒரு 4 செட்டு இப்போ வர வச்சுருக்குறோம். உங்களுக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ரயில் அடுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். புதுசாக வந்திருக்கிற ரயில் அடுக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல மூடி, அதுக்குள்ளேயும் சாப்பாடு வடிக்கிறதுக்கான சிப்பல்னு சொல்லுவோம், சாதம்லாம் வடிக்கிறதுக்கு இந்த தண்ணி ஈஸியாக வடித்து வர்றதுக்காக அதில் ஓட்டையாக கொடுத்துருப்பாங்க. சாதம் வடிக்கிற சிப்பல், அதுக்கப்புறம் அடுக்கு பாத்திரம், இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கு அடுத்த சைஸு, அப்புறம் அதை விட சின்ன சைஸு, இப்படி 3 வட்டை சட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கூட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரியான கிண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி காஃபி டிகாஷன் போட போகிறோம், அதுக்கு அந்த கிண்ணம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது மோர் சொம்புன்னு சொல்லுவோம். மோர் ஊர் பக்கம்லாம் மோர் கொடுக்கறதுக்கு இதில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதையும் நாம் ரசம் ஊற்றி வைக்கவோ அல்லது மோர் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நாம் கொஞ்சமாக சாதம் வடிக்க போகிறோன்னா இதில் வடிச்சிக்கலாம். அல்லது இதை நம்ம சமையலுக்கு தண்ணி கொண்டு வைக்கிறதுக்கு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ளேயும் 3 அடுக்கு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அடுக்கு பாத்திரமுமே எல்லாமே ஈயம் பூசி இருக்கிறதுனால நம்மளால் தாராளமாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் எல்லா விதமான இதுலேயும் நம்ம வச்சு சமைக்க முடியும். அதுக்கு உள்ள 2 காஃபி டபரா செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 காஃபி டபரா செட்டுமே அவ்வளோ அழகாக அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிண்ணம் 2 செட்டு அழகாக டபரா செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள நிறைய பேருக்கு சாதம் வடிக்க போகிறோம் அப்படின்னா இதில் வடிக்கலாம். அல்லது தண்ணி கொண்டு வைக்கிறதுக்கு இந்த 2 பாத்திரத்தையுமே யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னாலும் சமைக்கலாம், தப்பே கிடையாது. இதுலேயே கூட சாதம் நிறையா இருக்குது, நான் வடிக்கணும், ஒரு கோவிலுக்கு போகிறோம், பொங்கல் வைக்கணும், அதுக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். இப்படி நிறையா கிட்டத்தட்ட 16 வகையான பொருட்கள் இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இதை இப்போ எப்படி உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரயில் அடுக்கு ரெடி.